ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல மூவி பார்க்க போறோம். இந்த கதையில வர ஹீரோயின் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோயின். இந்த ஹீரோயினோட எல்லா மூவியுமே நான் பண்ணிடுவேன். அதுவும் இந்த ஹீரோயினோட இந்த ஹீரோ சேரும்போது செம்ம காமெடியா இருக்கும். ஸோ ஆல்ரெடி இவங்களோட மூவிஸ்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். பட் அது இந்த சேனல்ல இருக்காது, வேற சேனல்ல போட்டிருப்பேன். ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. ரொம்ப காமெடியான மூவி, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மூவிக்குள்ள போலாமா? மூவி ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கதையோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட செக்ரட்டரியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை தான் காட்டிட்டு இருக்காங்க. ஏதோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அவ தான் பேசிட்டு வரா, என் பேரு லின்னு, நான் எப்பயுமே சீஃப் செக்ரட்டரியா இருக்கேன், அதனால என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவார், அவருக்கு தேவையான எல்லாமே நான் தான் பண்ணணும், நிம்மதியா உட்காந்து சாப்பிட கூட விட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நூடுல்ஸ் ஓபன் பண்ணி வாயில வைக்க ஹீரோ கால் பண்ணி வான்னு கூப்பிடுறான். டக்குன்னு அங்க போக எனக்கு லைட்டா கூசுற மாதிரி இருக்குன்னு சொல்ல இந்தாங்கன்னு சன்கிளாஸ் கொடுக்க, நான் அப்படி சொல்லல, என்ன பார்த்தா எல்லாரும் அப்படியே பிரைட்டா ஃபீல் பண்றாங்கன்னு சொன்னேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இத்தனையும் தாங்கிட்டு இவங்கிட்ட எதுக்கு நான் ஒர்க் பண்றேன்னு தெரியுமா? நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பணம் சேர்த்திட்டேன்னா சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சிருவேன், இவங்கிட்ட இருந்து போயிடுவேன், 5 வருஷமா இவங்கிட்ட செக்ரட்டரியா ஒர்க் பண்றேன்னு சொல்லி செம்ம கடுப்பா இருக்கு நம்ம ஹீரோயினுக்கு. சோ அவன் ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறான். நான் இப்ப ரொம்ப பெரிய மாடல் ஆக போறேன், என்னை வச்சு ஒரு ஆட் ஷூட் கிரியேட் பண்ண போறாங்க, அந்த ஷூட்ல நான் எப்படி இருக்கணும்னு தெரியுமான்னு சொல்லிட்டு அவன் இமேஜின் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அந்த இமேஜினேஷன்ல கொஞ்சம் மயில் எல்லாம் வரும். ஸோ அங்க ரியல் மயில் தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சார் உங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே ரெடியா இருக்கு, அங்க பாருங்கன்னு சொல்ல அங்க இருந்து மயில் வருது. இந்த மயில் நல்லாவே இல்ல, நான் கேட்டது கலர் கலரா தோகை விரிச்சிட்டு வரும்ல அந்த மாதிரி மயில், சீக்கிரம் அந்த மாதிரி மயில அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல அசிஸ்டன்ட் பையனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, சேலரி கிரெடிட் ஆயிடுச்சுன்னு. அதை பார்த்தனே செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. ஏண்டா உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நீ கேட்ட உடனே ஒரு மயில் உங்ககிட்ட கொண்டு நிக்க முடியுமா? அந்த மயில் தோகை வேற விரிக்கணுமா? நீ சொன்னா மயில் தோகை விரிக்குமா? இந்த வேலையை வேணா நீயும் வேணான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா அதை விட்டுட்டு போயிட்டாலேன்னு. அடுத்த நாள் உட்காந்து புலம்பிட்டு இருக்கா அசிஸ்டன்ட் கிட்ட. என்னன்னு தெரியல, எதுக்கு அவ போனாலும் புரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பமா இருக்கு அவனுக்கு. அசிஸ்டன்ட் பையனும் சொல்றான், அவ ஏன் போனாங்கன்னு எனக்கு தெரியல சார், வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஒருவேளை அவங்க கெரியர் கோத் ஆகிறதுக்காக போயிருப்பாங்களோ, இல்லைன்னா அவங்க மேல லவ் வந்திருக்குமோன்னு சொல்ல, அப்படியே சொல்ற, அவளுக்கு என் மேல லவ் வந்திருக்கும், கண்டிப்பா வந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். ஒரு ஷோக்கு போயிருப்பான். அந்த டைம் இவன் திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே வாயை திறந்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு ரொமான்டிக்கா இருப்பா. அதை பார்த்துட்டு அவன் அப்படியே திரும்பி போயிருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் அங்க பார்த்தது ஹீரோவை கிடையாது, அங்க இருக்க ஒரு சாப்பாட்டு போர்டு. சோ அதை இவனை தான் பார்த்து இவன் மேல லவ்ல விழுந்துட்டா, அதனாலதான் வேலையை விட்டு போறா அப்படிங்கிற மாதிரி இவன் கிரியேட் பண்ணிட்டான். அசிஸ்டன்ட் கிட்டே அதை பத்தி சொல்லிட்டு இருக்க, சார் நம்ம வெயிட் பண்ணலாம், அவங்க திரும்ப வந்தாலும் வருவாங்க, கண்டிப்பா வருவா, இத்தனை வருஷமா என் கூட இருக்கா, என்னோட ஹேண்ட்ஸமான முகத்தை பார்க்கும்போது இவ்வளவு அழகான முகம், என் மேல எப்படி அவளுக்கு லவ் வராம இருக்கும், அதான் இந்த வேலையை விட்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ஹீரோ. ரொமான்டிக்கா ஃபீல் பண்றாரு. இதை கேட்கற அசிஸ்டன்ட் பையனுக்கு கொஞ்சம் கடுப்பாவும் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்க இருந்து போறதுக்காக ரிசிக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு ஹீரோ பார்க்க வர ஹீரோ சிரிச்சுட்டு நிக்கிறான். சார் உங்களை தான் இந்தாங்கன்னு சொல்ல, உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னா சொல்லு, நீ வைக்கப்படாத, நான் வெயிட் பண்றேன்னு சொல்ல, நான் வேலையை விட்டு போறேன், புதுசா ஒரு செக்ரட்டரி அரேஞ்ச் பண்ணுங்க, அவங்க கிட்ட டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு போறேன்னு சொல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஏன் இப்படி பண்ணுன்னு எனக்கு புரியுதுன்னு பக்கத்துல போகப்போ அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டா. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்ல அங்க வந்து நிறைய பணமா கொண்டு வரான். இந்த பணம் எல்லாம் உனக்கு தான், இந்த பணத்தை வச்சுட்டு இங்கே வேலை பாரு, இங்க இருந்து நீ போக வேண்டாம்னு சொல்ல ஹீரோயின் அவளோட அக்கௌண்ட் பேலன்ஸை காட்டுறா. அது பார்த்தா இங்க கொடுத்திருக்க பணத்தை விட டபுள் பங்கு இருக்கு, என்கிட்ட எல்லா பணமும் இருக்கு, எனக்கு ஒண்ணு இது தேவையே இல்லை, எனக்கு இங்க வேலை பார்க்க விருப்பம் இல்லை, சரியா நான் போறேன், டைரக்டா சொல்றேன், என்னால உங்க கண்ட்ரோல உங்க கூட இருக்க முடியாது, சும்மா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க இத்தனை நாளா, என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இருந்தேன், இப்ப கொஞ்சம் பணமும் சேர்ந்துருச்சு, சோ நான் சொந்தமா பிசினஸ் பண்ண போறேன், இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னால ஒர்க் பண்ண முடியாது, என்ன விட்டுருங்க, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்றா. ஹீரோக்கு அதை கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. சரி நீ எதுக்காக இங்க போறேன்னு எனக்கு தெரியும், நீ லவ்ல விழுந்துட்ட அவ்வளவுதானே, பரவாயில்ல விடு, நீ என்ன சொன்னாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேச, அக்செப்ட் பண்ணிக்கிறியா, என்ன விளையாடுறியா, நான் எப்ப சொன்னேன், என்னை போட்டு பாடா படுத்தி டார்ச்சர் பண்ணிருக்கேன் நீ, நான் என்னோட கோபத்தை எல்லாம் கட்டுப்படுத்திட்டு உன் கூட இருந்தேன், எனக்கு பசிக்கும் சாப்பிட விட மாட்டேன், நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், சாப்பிடாமே எனக்கு உடம்பு ஏறி போச்சு, எனக்கு உடம்பு ஏறினதுக்கு காரணம் நீதான், உன்னாலதான் எல்லாமே நடந்ததுன்னு சொல்லி அவ பாட்டுக்கு கத்துறா. இங்க பாரு, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றேன்னு எனக்கு தெரியுது, நீ சொல்லு உன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லு, இங்க பாருங்க என் மனசுல எதுவும் இல்ல, 24/7 இதுக்கப்புறம் நான் ஆக்டிவா இருக்கணும்னு அவசியமே இல்ல, நான் உங்க செக்ரட்டரியும் கிடையாது, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுவேன், சரியா நான் போறேன், நான் நிம்மதியா போறேன் அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. ஹீரோக்கு அவளை விடுறதுக்கு மனசு இல்ல, அவ லவ் பண்றா ஆனா போயிட்டாளுங்கிற மாதிரி புலம்பிட்டே உட்காந்துருக்கான் அசிஸ்டன்ட் கிட்ட.
அவ எதுக்கு இந்த மாதிரி போனான்னு புரியலையே. இதுக்கு முன்னாடி அவ இப்படி இல்ல. ஒருவேளை அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு. அந்த எமோஷனை வெளியே கொண்டு வரணும். அதனாலதான் அவ இந்த மாதிரிலாம் பண்றான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாக்குறேன். அவளை போக விட மாட்டேன். அவ என்னை விட்டு போகவே மாட்டா. சரியா? அவ எப்பயுமே என் பக்கத்துல தான் இருப்பான்னு சொல்ல, சார் நீங்க சொல்றத பார்த்தா வேற மாதிரி இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்லவா, அவங்க போயிட்டாங்க போல இருக்குன்னு சொல்ல, ஹீரோட திங்ஸ் எல்லாம் பேக்ல வச்சிருப்பா. அது எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில போட்டு அப்பா எல்லாம் போயிடுச்சு. அவளுக்கு தேவையான நேரத்துல ஒன்னொன்னு எடுத்து எடுத்து கையில கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் அவனை பார்க்கணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியா ஹீரோயின் போறா. அவளோட திங்ஸ் எல்லாம் போய் ஆபீஸ் ரூம்ல எடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் பாக்குற ரெண்டு பொண்ணுங்க புலம்பிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன அறிவில்லையா? இப்ப இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டு வேற எங்க போய் கஷ்டப்பட போறா? இவளுக்கு யார் வேலை கொடுப்பா? யாராவது இவளை கல்யாணம் பண்ணிப்பாங்களான்னு சொல்லி ஓவரா பேசுறா ஒரு பொண்ணு. டென்ஷன் ஆயிடுச்சு நம்ம ஹீரோயினுக்கு. என்னை பத்தி நீ ஃபீல் பண்றதை விட்டுட்டு உன்னை பத்தி ஃபீல் பண்ணு. எனக்கு கல்யாணம் ஆகுது ஆகாம போகுது, உனக்கு என்ன வந்தது? நீ வேலையில பண்ற தப்பெல்லாம் இது வரைக்கும் நான் இருந்து சரி பண்ணேன். இதுக்கப்புறம் வர்றவங்க சரி பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. உனக்கு வேலையை விட்டு தூக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு போக, ஓவரா பேசாத அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கத்துறா. ஓவரெல்லாம் நான் பேசலாமா? அதான் உண்மை. சீக்கிரம் உனக்கும் இங்க இருந்து வேலை போக போகுது. அதுக்கப்புறம் நடு ரோட்ல தான் நிக்க போற. அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டா இருக்கமான்னு முதல்ல பாரு. அதுக்கப்புறம் என்ன பத்தி பாக்கலாம். பாடி ஷேமிங் பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டா. ஹீரோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருந்து வேகமா அசிஸ்டன்ட் பையன் வரான். என்ன அவ வேலையை விட்டு போகலையா? என்ன தேடிலேன்னு வந்துட்டாளான்னு சொல்ல, மேடம் ஆல்ரெடி போயிட்டாங்க சார்னு சொல்ல, என்னது போயிட்டாளாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. அப்புறம் நம்ம ஹீரோக்கு அப்செட்டா இருக்கு. காஃபி வாங்கலான்னு பார்த்தா அந்த காஃபி சுத்தமா நல்லாவே இல்ல. என்னடா காஃபி இது, எனக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு வான்னு சொல்ல, சாரி மிஸ்டர் கு, என்னால முடியாது. உங்க ஷெட்யூல் படி பார்க்கணும்னா அது என்னோட வேலையும் கிடையாது. செக்ரட்டரி லின்னுக்கு தான் இது எல்லாமே கரெக்டா தெரியும்னு சொல்ல, அதாவது இங்க ஹீரோயின் வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் ஹீரோயின் எல்லாமே ஹீரோக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவா. அவனுக்காக பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணுவா. உங்களோட ஒர்க் என்னன்னு தெரியுமான்னு சொல்ல, 5 வருஷமா அவளோட ஒர்க் எல்லாமே ஹீரோக்காக தான் ரெடி பண்ணுவா. ஹீரோக்கு எதெல்லாம் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறத அவ கரெக்டா ஃபாலோ பண்ணுவா. அவனுக்கு டைமுக்கு காஃபி எல்லாமே கொடுத்துருப்பா. ஸோ எல்லா ஒர்க்கையுமே அவ பர்ஃபெக்டா பண்ணுவா. கரெக்டான டைம்ல ஹீரோக்கு எல்லாமே கொடுத்துருப்பா. அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஷாக்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் லின் இங்க வந்தப்ப எனக்காக எப்படி காஃபி கொண்டு வந்தா தெரியுமா? எல்லா வேலையுமே அவ பர்ஃபெக்டா பண்ணுவா. அந்த டைம்குள்ள அவ முடிச்சு கொடுக்கணும்னு பாப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல, எனக்கும் தான் சார் கஷ்டமா இருக்கு. என்னாலலாம் ஹேண்டில் பண்ண முடியாது அவங்களோட ஒர்க்கை. என்ன பண்றதுன்னு சொல்ல, சரி இப்பவே சீக்கிரமா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடு, எனக்காக நல்ல ஒரு செக்ரட்டரி அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்ல, ஓகேன்னு சொல்லி அரேஞ்ச் பண்றாங்க. இன்டர்வியூக்காக ஒரு பொண்ணு வரா. அவ பார்க்கும்போது அவ காஸ்டியூமே பார்த்தா செக்ஸியா இருக்கு. பழைய காலத்து ஹீரோயின்ஸ் மாதிரி காஸ்டியூம் போட்டு வந்து ஹீரோ செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிட்டா. அடுத்து ஒருத்தன் வரான். அவனை இன்டர்வியூ பண்ணும்போது, இப்ப நான் ஒரு பிசினஸ் ட்ரிப் போறேன், எனக்கு தேவையான என்ன எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அவன் லூசு மாதிரி எது வளர்றான். ஆனா செக்ரட்டரி லேன் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருப்பா. நம்ம ஹீரோயின் வந்து சொல்லியிருப்பா, உங்களுக்கு 3 நாள் இருக்கீங்கன்னா 3 ட்ரெஸ் வேணும், அதுக்கு மேட்சா டை வேணும், அதுக்கு பர்ஃபெக்டா என்னென்ன வேணுமோ எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கணும்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் கேட்கும்போது ஹீரோக்கு இப்ப பாக்குற அந்த ஆளை பார்க்க செம கடுப்பா இருக்கு. இவங்கெல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டாங்க, எல்லாரையும் அனுப்பு, இப்ப அவ தான் எனக்கு வேணும், அவளுக்கு நான் மெசேஜ் பண்ணி அவளை வர சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமா மெசேஜ் பண்றான். ஆனா மெசேஜ் பார்க்கவே இல்ல. அவ என்ன என் மெசேஜ் அவ பாக்கல, ரிப்ளையும் பண்ணல. சீக்கிரம் வந்துருவான்னு பார்த்தா வரவே இல்லைன்னு சொல்ல, வேகமா அசிஸ்டன்ட் பையன் வந்து, இங்க பாத்தீங்களா அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு காட்ட, இங்க பார்த்தா அந்த போஸ்ட் எதுவுமே காட்ட மாட்டேங்குது ஹீரோக்கு. என்னது அவ என்ன பிளாக் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி செம கடுப்பா இருக்கு ஹீரோக்கு. இரு இன்னைக்கு அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோனை தேடி வர, எப்பயுமே ஹீரோயின் ஒரு பீச் பக்கம் இருக்க ரெஸ்டாரண்ட்க்கு தான் போவா. அங்கதான் போயிருக்க. அங்க பார்த்தா அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வாங்கி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோ அங்க வரான். ஸ்லிப் ஆகி அப்படியே விழுக போறான். டக்குன்னு பார்க்க ஹீரோயின் அங்க நிக்கிறா. வந்தாச்சா இங்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படி உன்னை பார்த்தேன், பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த பக்கம் உங்களுக்கு வேலையே இல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளவு தூரம் வர போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, எதுக்காக என்ன பிளாக் பண்ணனு ஹீரோ கேக்குறான். நான் உங்க செக்ரட்டரி இல்ல, என்ன விளையாடுறியா? ஆமா நான் உங்க செக்ரட்டரி இல்ல, காலையில உங்களை எழுப்ப வேணாம், ஏன்னா நான் உங்க செக்ரட்டரி இல்ல. அதுக்கப்புறம் உங்களுக்கு காஃபி கொடுக்க வேணாம், நான் உங்க செக்ரட்டரி இல்ல. உங்களுக்கு தேவையான எந்த வேலையும் பண்ண வேணாம், ஏன்னா நான் உங்க செக்ரட்டரி இல்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவேன், பிடிச்ச மாதிரி தூங்குவேன், எல்லாமே எனக்கு பிடிச்சது பண்ணுவேன், ஏன்னா நான் உங்க செக்ரட்டரி இல்ல அப்படின்னு சொல்லி காமெடி பண்றா. ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அதுல அங்க வேலை பாக்குற பொண்ணு வேற, நான் உங்களுக்கு பிடிச்சது குக் பண்ணி தரேன்னு சொல்ல, ஓகே ஓகே எனக்கு என்ன பிடிக்கும்னு கேளுங்க, இவ கரெக்டா சொல்லுவான்னு சொல்ல, அவருக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா, கொஞ்சம் இப்படி போடு அப்படி போடுன்னு எதோ சொல்ல, எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்தாண்டு கொடுக்க, உங்களுக்கு பிடிச்சது கிட்னிக்கு ரொம்ப நல்லது சாப்பிடுங்கன்னு சொல்லி பூச்சி மாதிரி இருக்கு, அதை அப்படியே ஃப்ரை பண்ணி கொண்டு வந்து கொடுக்க, அதை பார்க்க ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு. ஹீரோயின் ஜாலியா சாப்பிட்டு இருக்கா. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உனக்கு என்னதான் வேணும் சொல்லுன்னு சொல்ல, என்ன வேணும்னு கேட்டா என்ன சொல்ல முடியும், எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு இப்ப நான் நிம்மதியா இருக்கேன், என்னால அங்க வர முடியாது, எனக்கு இந்த வேலையும் வேணாம்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. இங்க பாரு நீ சொல்ற எல்லாத்தையும் நான் பண்றேன், நான் ஸ்பெஷலா உனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், வந்துடுறியான்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வரமாட்டேன், அதெல்லாம் நானே சாப்பிட்டுக்கவே செஞ்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டா. ஹீரோக்கு அப்செட் ஆகி அவ ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கஷ்டமா இருக்கு. வந்த அசிஸ்டன்ட் பையன் கிட்ட புலம்பிட்டு இருக்க, அவ ஒரு ஃபுட் பிளாகர், அவளோட சேனலுக்குள்ள போய் பாருங்க என்னென்ன இருக்குன்னு தெரியும்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ஃபுட்டை பத்தி எல்லாமே அப்படி பிளாக் பண்ணி போட்டிருப்பா. அதெல்லாம் பார்க்க பார்க்க ஹீரோக்கே அப்செட்டா இருக்கு. சோ இதெல்லாம் டெய்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, இது மாதிரி சாப்பிடுங்க அது மாதிரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க, ஓ ஹேண்ட்ஸமா இருக்கிறது உனக்கு பிடிக்கும்ல, அதான் எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லி ஒரு குட்டி பிளாஷ்பேக். நான் அழகா இருக்கேனா? அழகா இருக்கேன், என்னை பார்த்தா எல்லாரும் லவ்ல விழுவாங்க
விடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டிருப்பான். அது எல்லாமே ஹீரோயினுக்கு இப்ப ஞாபகம் வர, ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா ஒழுங்கா ஒர்க் பண்ணணும், அதை விட்டுட்டு தேவையில்லாத பத்தில பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்க கேட்க ஹீரோயினுக்கு மைண்ட்ல அப்படியே ஹீரோட நினைப்புதான் இருக்கு. அப்பப்ப வந்துட்டு வந்துட்டு போறானேங்கிற மாதிரி அவளுக்கும் கடுப்பா இருக்கு. நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினோட நினைப்பாதான் இருக்கு. எப்படியாவது அவகிட்ட நான் போகணும், அவ பேசுற ஒண்ணு நான் தான் இருக்கேன். ஏன்னா என்கிட்ட பேசின எல்லாமே அவ இப்ப திரும்ப பேசுறா, அவ மனசுல நான் இருக்கேன்னு தெரியுது. எப்படியாவது அவளை வர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லு, கண்டிப்பா டைரக்டா போய் பேச போறேன் அவள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றது, அவளை மீட் பண்றதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, சரி சார் மீட் பண்றதுக்கு நான் ஒரு சூப்பர் ஐடியா தரேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மீட் பண்ண வைக்க ஒரு ஐடியா பண்ண, கரெக்டா நம்ம ஹீரோயின் அங்க போறா. எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, எனக்கு தெரியும் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு எனக்கு தெரியும், உனக்கு நான் எல்லாமே தரேன், இதுக்கப்புறம் உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு நான் மரியாதை கொடுப்பேன், உனக்கு பிடிச்சது நீ பண்ணலாம். சோ நீ என் கூட செக்ரட்டரியா எப்பயும் போல இருக்கலாம், செக்ரட்டரிலேன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், உனக்காக நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறேன், நீ என்கிட்ட வரலான்னு சொல்ல, ஹலோ இங்க பாருங்க என்னால உங்ககிட்ட வேலையெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க எனக்கு செட் ஆக மாட்டேங்கிறீங்க, என்னை விட்டுருங்க நான் போயிடுறேன்னு சொல்ல, இங்க பாரு எனக்கு புரியுது நீ என்ன லவ் பண்ற, அதனாலதான் என்னை விட்டு போயிருக்கேன், என்ன லவ்வா, நீ என் டைப்பே கிடையாது, பேசாம ஓடிடு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்றா. இங்க பாரு நீ லவ் இல்லனா எதுக்காக என் பின்னாடி சுத்தி சுத்தி வர சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் எப்ப சுத்தி வந்தேன், 5 வருஷமா உனக்கு நான் வேலை பார்த்தேன் அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல, இதுக்கு பேரு லவ் எல்லாம் கிடையாது, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ரொம்ப அப்செட்டா இருக்கு. ஒரு நம்ம ஹீரோ வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அவள் லவ்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டான்னு. என்ன சொல்றீங்க, 5 வருஷமா அவ என் கூட இருந்தது வெறும் செக்ரட்டரிங்கிற மாதிரி மட்டும்தானா, ஏன்னு தெரியல, அவ ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நான் அவளை இப்ப ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல, சார் எனக்கு என்னமோ நீங்க தான் அவங்க மேல லவ்ல விழுந்துட்டீங்கன்னு தோணுதுன்னு அசிஸ்டன்ட் சொல்றான். இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் நான் ஒத்துக்கிறேன், அவ இல்லாம எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணணும். ஒருத்தர் நம்மளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் எமோஷனலா கனெக்டா இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப என்ன என்ன சார் சொல்ல வரீங்க, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, சார் ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சொல்றா. என்னன்னு பார்த்தா ஒரு ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு ப்ராப்ளமா, அந்த ப்ராஜெக்டை இப்ப வரைக்கும் ஹேண்டில் பண்ணது நம்ம ஹீரோயின் சார், செக்ரட்டரி தான் சார் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா பார்த்தாங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்ல, செக் பண்ணி ஹீரோ பாக்குறான். சரி விடுங்க, இந்த ப்ராஜெக்டை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறக்காக ஹீரோ போறான். இப்ப எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்கு தான் வந்தேன், என்ன வேணும், அது ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா, அந்த ரெசார்ட் ப்ராஜெக்ட் தானே சொல்றீங்க, ஒன்னும் கவலை இல்ல, அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் மெயில் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஒரு ஃபைல எல்லா டீட்டெயில்ஸும் அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து விட்டா. சார் எல்லாமே இதுல இருக்கு சார், உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோக்கு அப்செட்டா இருக்கு. இதை வச்சாவது போய் அவளை மீட் பண்ணி வர வைக்கலான்னு பார்த்தா அதுவும் முடியலையேன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சார் வேற ஏதாவது வேணுமான்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட போட்டோ ஐடி கார்டு அங்க இருக்கு, அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஹீரோக்கு. சார் என்ன சார் யோசிக்கிறீங்க, நான் என்ன திங்க் பண்ணிருக்கேன்னா, 5 வருஷமா அவ எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டா உண்மைதான், இப்ப அவ இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, என்னால அதை ஏத்துக்கவே முடியல, அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, பட் நம்ம ஏன் இப்படி இருக்கோம், பேசாம ஒண்ணு பண்ணலாமா, அவ வீட்டுல போய் கால் விழுந்தாது கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக வீட்டுக்கு வர, அங்க பார்த்தா இவ சர்ப்ரைஸ் ஆகல, இவனுக்கு தான் சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. இங்க பாத்தியா இந்த கிஃப்ட் எல்லாம் உனக்காக பிராண்டட் எல்லாமே கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி ஹீரோ சொல்ல, அதை பார்த்து ஹீரோயின் இப்ப எதுக்கு இதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை, நான் உங்ககிட்ட கேட்டேனான்னு சொல்ல, இங்க பாரு நீ மனசுக்குள்ள சந்தோஷப்படுற வெளியே கஷ்டப்படுற அது எனக்கே புரியுது, எடுத்துக்கோ எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை, முதல்ல இங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. எனக்கு தெரியும் நீ என்ன கூப்பிடதான் வந்திருப்பேன்னு, அப்படிதானு சொல்ல, ஹலோ அங்க இருக்க குப்பையில அள்ளிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டா. பாஸ் என்ன பாஸ் இப்படி ஆயிடுச்சுன்னு அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். நீ வேற ஏன்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா அங்க இருந்து ஹீரோ கிளம்புறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பாக்குறா, ஏதோ மெசேஜ் வருது, அதாவது ஹீரோ இவளுக்கு டொனேஷன் பண்ணிருப்பான் போல இருக்கு, அதை பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இங்க அசிஸ்டன்ட் பையன் வந்து பார்க்க ஹீரோ இது கூப்பிடுறேங்கிற பேர்ல கறிக்கி வச்சிருக்கான். இது என்ன சார் கறி சட்டியான்னு சொல்லி கேட்க, ஏன்டா நீ எனக்கு பிடிச்சது ஒண்ணு செய்யலான்னு ட்ரை பண்ணேன், கடைசியில பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால சமைக்கவே முடியல, எனக்கு பிடிச்சதை சாப்பிடவே முடியலன்னு சொல்ல, சார் உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டு இருக்கா, இங்க பாடுறா அப்படின்னு சொல்லி கையை காட்டுறான். லைட்டா கீர்ன மாதிரி இருக்கு, இவ்வளவு பெரிய அடி பாத்தியா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரம் செக்ரட்டரியை கூப்பிடுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் செக்ரட்டரியை கால் பண்ணி வர சொல்ல அவளும் வேகமா ஓடி வரா. என்னாச்சு உங்களுக்கு அடிபடிச்சுன்னு கேள்விப்பட்டேன், இங்க பாரு அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க நான் கொஞ்சம் லேட்டா வந்தா இது தானா சரியா இருக்கும், ஏன் உயிரை வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அப்படியே உட்காந்து பாக்குறா. அங்க இருக்க கறிக்கு போன கறிக்கட்டையை பார்த்துட்டு இது என்ன நீங்க சமைச்சதா, ஆமா ஆமா இதான் நான் சமைச்சது அப்படின்னு சொல்லி காமெடி பண்றா ஹீரோ. எதுக்கு இப்படி கறிக்க வச்சிருக்கீங்க மிஸ்டர் கோ, நான் சொல்றதை கேளுங்க, நீங்க சமைக்கிறது உங்களுக்கு கஷ்டம்தான், கையை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேண்டேட் எடுத்து ஒட்டி விடுறா. இப்போதைக்கு இந்த பேண்டேட் போட்டுக்கோங்க, உங்களுக்கு சமைச்சு சாப்பிடணும் என் கையால சாப்பிடணும்னா என்னோட சேனலை செக் பண்ணி பாருங்க, அதுலயே நான் நல்ல குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் பேண்டேட்டை பார்த்துட்டு
என் மேல அவளுக்கு எவ்வளவு பாசம் இல்ல அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டான். ஐயோ இவருக்கு வேற வேலை இல்லையாங்கிற மாதிரி அசிஸ்டன்ட்க்கு கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பிஸியா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கான். சார் அவங்க கம்பெனில என்ன நடக்குது தெரியுமா? அவங்க இப்ப 2 ஆளை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க கூட அசிஸ்டண்டா இருக்க. என்னது பொண்ணா பையனா? பொண்ணுதான் சார். ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கா. ஓ அப்படியா? அதுக்கப்புறம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்காக நிறைய பேர் போய் பார்த்திருக்காங்க. பட் யாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க பார்ட்னர்ஷிப்புக்கு. இது நல்ல ஐடியாவே இருக்கே. ஒரு வேளை நான் போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணா அவளுக்கு என் மேல இம்ப்ரெஸ் ஆயிருவாள், அப்ப என் கூட வந்துருவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு அவனும் அப்ளிகேஷனை போட்டு வைக்கிறான். பாஸ் இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு அசிஸ்டன்ட் கேட்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இப்ப அவளுக்கு தேவை இன்வெஸ்டர், நமக்கு தேவை நம்ம லின்னு. சோ 2 ஒன்னாகும் போது ஈஸியா இருக்கும். வெயிட் பண்ணு, என்னை பார்த்து அவ அப்படியே மயங்கி விழுக போறா, அவ என் கையில வரப்போறா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கான். சார் நீங்க சொல்றதை பார்த்தா வில்லத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் காமெடி பண்றான். போடா நீ பேசாமறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. அதுக்கப்புறம் இவன் கம்பெனி ப்ரொஃபைல் எல்லாம் எடுத்துட்டு ஹீரோனை மீட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. சார் நீங்க கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி எல்லா டீட்டெயிலும் சென்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பா இது ஓகே ஆயிரும்னு தோணுதுன்னு சொல்ல அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லு. இப்ப அவளுக்கு நான் மெசேஜ் பண்றேன், எப்படி ரிப்ளை பண்றான்னு பாருன்னு சொல்லிட்டு நான் உன்னை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க ஹீரோ. ஆனா ரிப்ளை எதுவும் வரல. டே எனக்கு ரிப்ளை வரலடா, இதுவும் நான் பண்றேன் பாஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பையன் பண்ண அடுத்த செகண்ட் ரிப்ளை வருது. ஏன்டா இப்படி பண்றா? நான் அவளோட பாஸ் சார், நீங்க எக்ஸ் பாஸ் சார், அதுக்கு என்னடா பண்ண முடியும்? சரி முதல்ல இந்த டாக்குமெண்ட்டை நீங்களே கொண்டு போய் கொடுத்து பேசுங்க, அப்பதான் சரியாகும்னு சொல்ல வாங்கிட்டு வேகமா ஹீரோ அங்க போறான். ஹீரோன் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ பாக்கறதுக்காக அப்படியே வரா. இப்ப எதுக்கு என்ன வர சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க, சோ என்ன ஒரு கோஇன்சிடென்ட், நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன், பட் இப்பதான் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் நீ நிறைய பேரை தேடிட்டு இருக்கன்னு நினைச்சேன் உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு. சோ நான் ரெடியா இருக்கேன், நம்ம 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுது. இந்தா உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல கொடுத்துருக்கேன், நீ ஒரு டைம் செக் பண்ணி பாருன்னு சொல்ல அதை ஓபன் பண்ணி பார்க்க எடுத்த உடனே ஹீரோ தான் நிக்கிறான். எப்படி என்ன பார்த்தனே அப்படியே உனக்கு ஹாப்பி ஆயிடுச்சேன்னு சொல்ல, பிரசிடென்ட் கு நீங்க விளையாடாதீங்க, எனக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு நீங்க சொல்றீங்க, பட் உங்களுக்கு என்ன மைண்ட் செட்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, எனக்கு இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன், அதுக்கான காரணம் எனக்கு உன்னோட பிராண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அப்படியா? ஆமா, நான் என்ன பத்தின ப்ராஜெக்ட் எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் அவனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண அப்படியே ஹீரோன் ரச்சு பார்த்துட்டே இருக்கா. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, நான் ஏன் அவனையே பார்த்துட்டு இருக்கேன், ஐயோ இது தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பிட ஆரம்பிக்கிறா. நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவ இது வளர்றா, நீ லைட்டா டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரி இருக்கு, அதெல்லாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சுட்டு அவ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கான், கேட்டுட்டே இருக்கா. இருந்தாலும் ஹீரோவை ரசி ரசி பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இதுக்கு மேல விட்டா சரியே வராது, பேசாம அமைதியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது எல்லாம் ஓகே, எனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவளும் ஒரு வழியா சமாளிச்சுட்டா. அப்புறம் அங்க இருந்து ஹீரோ வர அசிஸ்டன்ட் பை வரான். சார் சார் ஒரு பெரிய பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? இப்ப அவங்க இன்வெஸ்ட் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, புதுசா இன்னொருத்தர் வந்திருக்காங்க. சோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல சார், யாரு சூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல, அவ யாரையும் சூஸ் பண்ண மாட்டா, என்ன மட்டும்தான் சூஸ் பண்ணுவான்னு சொல்ல, சார் இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உனக்கு தெரியாதுடா, அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். அவ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான்னு தெரியுமா? எனக்கு தெரியும் அவ என்ன பாக்குறதுக்காக மட்டும்தான் இதுல ஆரம்பிக்கிறான்னு. நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ இதை பத்தி எதுவுமே யோசிக்கவே வேணாம். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் இல்ல, எனக்கு பெனிஃபிட்டும் இருக்கு, விடு விடு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு போன் பண்ண, ஹீரோயின் அப்படி பிஸியா யாரும் இன்வெஸ்டர் மீட் பண்ணிட்டு இருக்கா போல. தேங்க்யூ மிஸ்டர் லீ, எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உங்க அப்பாவோட பழைய ஃப்ரெண்டு தான், உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதான் ப்ராஜெக்ட பார்க்க வந்தேன். அது மட்டும் இல்லாம மிஸ்டர் கு எனக்கு தெரியும், அவரே என்கிட்ட உன்னை பத்தி ஸ்பெஷலா சொல்லியிருக்காரு, அதுக்காக நான் வந்தேன். சோ நீ அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்ல, அப்படியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றா. ஆமா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு சரியா, அவன் ரொம்ப நல்ல பர்சன், எனக்கு தெரிஞ்ச அவன் யாருக்குமே இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சதுல உன் மேல கொஞ்சம் பாசமா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டரும் அந்த பக்கம் போயிட்டாரு. லைட்டா ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ மேல ஒரு மாதிரி பாசம் வந்துருச்சு. ஒரு மெசேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்றா. ஏன்னா அவனை பத்தியே யோசிக்கிறேன், வேணாம் வேணாம், இது வேற மாதிரி இருக்கே, ஃபர்ஸ்ட் எல்லாம் அவனை பார்த்தா எரிச்சலா இருக்கும், ஆனா இப்ப அப்படி இல்லைங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அங்க இருந்து கரெக்டா வெளியே வர நல்லா மழை பெய்யுது. ஆஹா மழை பெய்யுதுங்கிற மாதிரி பார்க்க கொடையோட ஹீரோ நடந்து வரான். ஹீரோ அப்படி பார்க்கும்போது ஹீரோனோட மனசெல்லாம் தடுமாறுது, ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. அதுல வேற அவன் ஸ்லிப் ஆகி விழுக போறான். எதுக்கு இப்படி ஸ்லோவா நடந்து வரீங்க, அதனாலதான் விழுக போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, கொடையோட போய் இங்க நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க சார் அப்படின்னு கேக்குறா. அது நான் ஹெவியா இருக்கு ரைனு, உன்னை பிக்கப் பண்ணிட்டு போலான்னு வந்தேன், நீ நனைஞ்சிருவீல, வா நானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு கொடை பிடிச்சி கூட்டிட்டு வரான். யாரு செக்ரட்டரி யாரு பாஸ்ன்னு கூட சரியா தெரியல. தேங்க்யூன்னு சொல்ல, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் எல்லாம் இல்ல, எனக்காக நீ எவ்வளவு பண்ணிருக்கன்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு ரோட்டு கடையில சாப்பிடலான்னு போறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச டிஷ்ஷா ஆர்டர் பண்ணிருக்கான். இதெல்லாம் எனக்காகவா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமா நீ என்கிட்ட நிறைய டைம் சொல்லியிருக்க, எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ பார்த்து பார்த்து செஞ்சிருக்க, அப்ப எனக்கு தெரியல, இப்பதான் நான் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கறத இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனால எல்லாமே உனக்கு வாங்கி தரணும்னு தோணுதுன்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிக்கிறான். ஆக்சுவலி அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இதை பத்திலாம் அவன் பேசியிருப்பான்.
ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறதெல்லாம் அவன் கேட்டிருப்பான். சோ அதெல்லாம் சொல்லவும் தான் இவன் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கொடுத்திருப்பான். அப்புறம் ஹீரோயின் சாப்பிட லைட்டா வாயில ஒட்டி இருக்கு. அவனே துடைக்க போக அவளுக்கே ஷாக்கா இருக்கு. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி. லைட்டா இப்ப நம்ம ஹீரோயின் மேல லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் 2 பேரும் நடந்து வராங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்ல, 5 வருஷமா நீ என்ன பத்திரமா பாத்துக்கிட்ட. இன்னைக்கு நம்மளோட ப்ராஜெக்டோட லான்ச்சிங் டே. சோ அப்படின்னு சொல்லி ஹீரோ இதை பேசும்போது தும்மல் வந்துருச்சு. ஐயோ உங்களுக்கு தும்மல் வருது. சரி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம்னு சொல்ல, வீட்டுக்கு போலாம். அப்புறம் நான் கிரியேட் பண்ண ஈவெண்ட் என்ன ஆகுதுன்னு சொல்ல, ஈவெண்ட்டானு ஹீரோயின் கேட்கறா. ஒரு நிமிஷம் ஹீரோன்னு சொல்லிட்டு, என்னோட லக்ஸரியான இந்த ஜாக்கெட்டை நான் உனக்கு போட்டு விடுறேன். உனக்கு கோல்டு வராம இருக்கும்னு சொல்ல, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கு, இந்த ஜாக்கெட் எனக்கு தேவைப்படாது, உங்களுக்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை கழட்டி ஹீரோக்கே போட்டு விடுறா. சரி சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு சளி பிடிச்சிடும். அப்புறம் கம்பெனி என்ன ஆகுறது, நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்ல அப்படியே ஒரு சொடுக்க போடுறான். அங்க பார்த்தா ஃபயர் ஒர்க்ஸ் வருது. இங்க பாத்தீங்களா நம்ம 2 பேரும் ரொம்ப லக்கி, ஃபயர் ஒர்க்ஸ் வருதுன்னு சொல்ல, இது உனக்காக ஸ்பெஷலா நானே ரெடி பண்ணதுன்னு ஹீரோ சொல்ல ஷாக்கா இருக்கு ஹீரோயினுக்கு. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்கான். அந்த ஈவெண்ட்ல யாரோ ஒருத்தர் கூட நின்று நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்கா. அவர் கேக்கெல்லாம் கொடுக்குறாரு. இதை பாக்குற ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு, ஜெலஸா இருக்கு. வேகமா அவன் பக்கத்துல போக, அவன் வேற டான்ஸ் ஆட முடியுமான்னு சொல்லி கேட்கலான்ட்டு வரான் ஹீரோயின் கிட்ட. டக்குன்னு ஹீரோ போய் கையை கொடுக்க, நீங்க என்ன பண்றீங்கிற மாதிரி ஹீரோவை பார்க்க, எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கு, இவர் தான் நம்ம கம்பெனிக்கு புதுசா ரைஸ் எல்லாம் சப்ளை பண்றவர் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீ டான்ஸ் எல்லாம் ஆட முடியாதுங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே முறைக்க அந்த ஆள் அந்த பக்கம் போயிட்டான். என் கூட டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கறான். டான்ஸா, எனக்கு சத்தியமா டான்ஸ் ஆட தெரியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. ஒண்ணும் இல்ல, என் கூட இருந்தா உனக்கு ஆட்டோமேட்டிக்கா டான்ஸ் வரும். எப்படி டான்ஸ் பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன், ஓகேவான்னு சொல்ல, உண்மையாவா சொல்றீங்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ண சொல்லி கொடுக்குறான். ஹீரோயினும் டான்ஸ் பண்றா. வா, 5 வருஷமா உங்க கூட இருக்கேன், ஒரு நாள் கூட நீ இந்த மாதிரி பார்ட்டியில டான்ஸ் பண்ணி பார்த்ததே இல்ல, இன்னைக்குதான் பாக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அது எனக்கு மத்தவங்க கூட டான்ஸ் ஆடும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுள் இருக்கும், உங்க கூட அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு டான்ஸ் பண்ணிட்டே இருக்கு. இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கு. சம்டைம்ஸ் ஹீரோ அவளுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் அப்செட்டா ஃபீல் பண்றா. எப்பயுமே நீ என் பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிட்டா, நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு. நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிடையாது, நான் உங்க கூட இருந்த வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே இல்ல. நான் உங்க கம்பெனி விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்னை எப்படியாவது உங்க கம்பெனிக்கு கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக நீங்க பார்த்து ஒண்ணு பண்றீங்க. இது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்குன்னு ஹீரோன்னு சொல்றா. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டி முடிஞ்சிச்சு. அப்புறம் ஹீரோ இதை பத்தி எதாவது திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அசிஸ்டன்ட் பையன் வரான். சார் என்னாச்சு சார், ரொம்ப பிஸியா இருக்கீங்க, இங்க பாத்தீங்களா டேட்டிங்க்கு போயிருக்காங்க நம்ம ஹீரோயினும், கூடவே அந்த ஆளுக்கு வெள்ள முடிக்காரணும் அப்படின்னு சொல்ல, அதை போட்டோவை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்செட் ஆயிடுச்சு. ஹீரோனை தேடிட்டு வர, இங்க பார்த்தா ரெஸ்டாரண்ட்ல இருந்து 2 பேரும் கரெக்டா வெளியே வராங்க. ஹீரோ ஒளிஞ்சு நின்று அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் அந்த வெள்ளமுடி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை மீட் பண்ணது. அப்புறம் உங்ககிட்ட நான் கொஞ்சம் கேட்கணும், நீங்க சிங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் லைட்டா சிரிக்க, அதை பார்த்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி பேசுறான். சாரி, இப்போதைக்கு எனக்கு கல்யாணத்தை பத்தி திங்க் பண்ற ஐடியா எல்லாம், முதல்ல எனக்கு என்னோட பிசினஸ் தான் முக்கியம்னு ஹீரோயின் சொல்றா. ஒருவேளை உங்க மனசு மாறின எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி கார்டை கொடுத்துட்டு அங்கிருந்து அவன் கிளம்புறான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோ அங்க இருந்து வரான். டக்குன்னு கார்டை பிடிங்கிட்டு, என்ன அவன் சிங்கிளான்னு கேட்டேன்னு சிரிச்சுட்டே அவனை பாக்குற, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, ஹலோ மிஸ்டர் கு, என்ன மறந்துட்டீங்களா, நான் உங்க செக்ரட்டரி கிடையாது, எதுக்கு என்ன இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நான் ஒன்னும் ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அதான் உன்னை பார்த்தேன். ரொம்ப நேரம் அந்த பில்லருக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு எட்டி பார்த்துட்டு இருந்தது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் எதுக்கு சொல்லணும் சொல்லுங்க, இதுக்கப்புறம் எதுவும் எனக்கு தேவையே இல்லை, என்னோட வேலையெல்லாம் நீங்க தலையிடக்கூடாது, புரியுதா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இதுக்கப்புறம் நான் மீட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டான். போனா போட்டும் போ அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு அமைதியா இருக்கா. 2-3 நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஹீரோ வரவே இல்லை. ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அவர் எங்க இருக்காரு, ஏன் என்ன பார்க்க வரல, மெசேஜ் பண்ணலாமா, மெசேஜ் பண்ண கொஞ்சம் ஓவரா பண்ணுவாரு, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு ப்ராஜெக்டை பத்தி பேசுறதுக்காக ஒரு மெசேஜ் பண்றா. சும்மா விளையாட்டுக்கு அப்படியாவது பேசுவானு பாக்கலான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து ஒரு போட்டோ வருது ஹீரோ உடம்பு சரியில்லைன்னு. அங்க பார்த்தா ஹீரோ 2 நாளா ஃபீவர்ல படுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே சூப்பரா வச்சு எடுத்துட்டு வந்திருப்பா போல இருக்கு. மிஸ்டர் கு, கண்ணு திறந்து பாத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி செக்ரட்டரி பையன் சொல்றான். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு, எனக்காக கொண்டு வந்தியா, ஆமா உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன், என்ன எடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்ல, இப்ப எப்படி இருக்கு உடம்பு, எனக்கு அப்படியேதான் இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்க அசிஸ்டன்ட் கிட்ட போடான்னு கண்ணை காட்ட, அவனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி ஓடி போயிட்டான். சோ நம்ம ஹீரோயினே கேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஹீரோ இதெல்லாம் பண்றான். அது ஹீரோயினுக்கும் தெரியுது. அப்புறம் இந்த அப்படின்னு சொல்லி சூப் எல்லாம் கொடுக்குறா. அப்புறம் அதையும் அவன் சாப்பிட்டுட்டான். அப்புறம் ஹீரோவை ஃபுல்லா அவ தான் பாத்துக்கிறா. டேப்லெட் கொடுக்கறதுல இருந்து தண்ணி கொடுக்குற வரைக்கும் எல்லாமே பாத்துக்கிறா. சரி இந்தா குடியின் தண்ணி கையில கொடுத்தா, ஐயோ எனக்கு ஒரு மாதிரி சுடுதுப்பா, என்னால குடிக்க முடியாதுன்னு சொல்ல, சரின்னு ஊதி ஊதி இருந்தான்னு கொடுக்க, இது ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு, இதுவே என்னால குடிக்க முடியாதுன்னு சொல்ல, இங்க பாருங்க நான் உங்க செக்ரட்டரி
எல்லாம் கிடையாது, போடா போட்டு ஹெல்ப் பண்ணலான்னு வந்து ஓவரா பண்றீங்க, இதுக்கப்புறம் நான் எந்த வேலையும் பண்ண மாட்டேன்னு சொல்ல, இல்ல நான் குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா குடிச்சிட்டான். அப்புறம் ஹீரோயினுக்கு போன் வருது. டக்குனு எந்திரிச்சு அந்த பக்கம் போலான்னு பார்த்தா ஹீரோ கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. ஹீரோட அம்மா ஹீரோக்காக ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. இவ பேரு வான். இவளை எப்படியாவது ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணா அவன் கல்யாணம் வேணாம்னு சொல்றான். இந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா, எவ்வளவு கியூட்டா இருக்கா, எவ்வளவு இங்கிலீஷ் பேசுறா தெரியுமா, இந்த மாதிரி பொண்ணை போய் பிடிக்கலன்னு சொல்றான். இந்த ஷூ ஃபேமிலி எங்களுக்காக தான் அவங்க பொண்ணு எங்களுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கா. சரி சீக்கிரமா போய் அவனை மீட் பண்ணலாம், அப்பதான் அவனுக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் வரும், நீ தான் என் வீட்டு மருமக புரியுதா அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல, அந்த பொண்ணு வானுக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க, ஒழுங்கா இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்து சரி, உனக்கு ஒரு பொண்ணு பாத்திருக்கேன்னு சொல்ல, அடுத்த செகண்ட் ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வருது, எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு. அது மேடம், எனக்கு தெரிஞ்ச அங்க ஒரு செக்ரட்டரி இருக்காங்க, அவங்க தான் நம்ம சாருக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி மெய்டு சொல்ல, அப்படியா, அப்ப அந்த செக்ரட்டரியை போய் பார்த்தே ஆகணும், பாக்குறேன் இவளை விட அவ அழகான அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. அங்க ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் பையன் தான் வரான். வந்து கேஷுவலா பேசலாம், சார் மீட்டிங்ல இருக்காங்கன்னு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, இங்க ஏதோ செக்ரட்டரி இருக்கலாம், யாரவ அப்படின்னு சொல்லி கேட்க, திரும்பி பார்த்தா ஹீரோயின் வரா. டக்குன்னு அசிஸ்டன்ட் போய் நின்று போன்னு கண்ணை காட்டிட்டே இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் போய் பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே அம்மா கிட்ட பேச, அம்மா ஒரு நிமிஷம் இங்க வான்னு சொல்லி கூப்பிட, அசிஸ்டன்ட் பையன் மாட்டினேன் போய் சார் கிட்ட சொல்றேன்னு ஓடி போயிட்டான். அவங்ககிட்ட நான் ஒண்ணு பேசணும், என் பையன் வர வர இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானா, அந்த பொண்ணு யாருன்னு தெரியல, உனக்கு தெரிஞ்சு யாராவது இருக்காங்களா, என் பையன் கூடவே இருக்கிறது, உங்க பையன் கூடவே இருக்கிறது இப்ப போனார்ல அசிஸ்டன்ட், அவர் மட்டும்தான், வேற யாருமே அவங்க கூட இருக்க மாட்டாங்களேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் லின் அப்படின்னு பேர் வருது மெசேஜ்ல. அந்த லின்னா, அந்த லின்னு தானா, யார் அந்த பொண்ணுன்னு சொல்ல, அந்த லின் வேற யாரும் இல்ல நான் தான் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, எனது இவளா அப்படிங்கிற மாதிரி அந்த வானுக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. போய் இவகிட்டயா நான் தோத்து போனேங்கிற மாதிரி இருக்கு. சோ எல்லாரும் மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு ஆன்ட்டி சொல்றாங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நீ ஒரு செக்ரட்டரி, நீ என் பையனுக்கு எல்லாமே பண்றதான், அதுக்காக எதுக்கு அவன் ஒண்ணு சூஸ் பண்ணா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு தெரியாது, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, நான் வந்து சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், அதுக்கு அவரு இன்வெஸ்ட் பண்றாரு, மத்தபடி வேற ரிலேஷன்ஷிப் எல்லாம் இல்ல, நான் இந்த வேலையை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள அவ ஏதோ பேசலான்னு வேற டக்குன்னு ஹீரோ ஓடி வந்து ஹீரோனோட கையை பிடிச்சான். அம்மா எதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க வரீங்கன்னு சொன்னா நான் வேற யாராவது ஆள் அனுப்பி கூப்பிட்டுருப்பேன்ல, எதுக்கு இப்படி சொல்லாம கொள்ளாம வந்தீங்கன்னு சொல்ல, அப்படியே அம்மாக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு. கையை பிடிச்சி தட்டி விட்டு ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. டே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா, ஒழுங்கா இங்க வா அப்படின்னு சொல்ல, அம்மா நான் பேசுறேன், ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன்னு சொல்ல, டக்குன்னு அம்மா யோசிக்கிறாங்க, இந்த செக்ரட்டரி கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல, ஏன் அவன் செக்ரட்டரி விழுந்தான்னு சொல்லிட்டு வான் கையை பிடிச்சி கூட்டிட்டு வராங்க. வான் வந்து பேச, ஹீரோயின் சரி நீங்க ஃபேமிலி மேட்டர் பேச நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா. போகாதன்னு ஹீரோ சொல்ல குடுகுடுன்னு அவளும் ஓடி போயிட்டா. உங்களுக்காக கேக்கு நானே ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி இந்த வான் கொண்டு வந்து கொடுக்குறா. எனக்கு சுகர்னா பிடிக்காது, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். அம்மா சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையடா, அவ ஆசையை செஞ்சு கொடுக்குற, வாங்க மாட்டேங்கிற, சரி ஓகே செக்ரட்டரியில எனக்கு இது பிடிக்கும், நான் அவளுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டான். இவங்க ரெண்டு பேருக்கும் ஷாக்கு. அப்புறம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு பிசினஸ் டீலிங்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு எப்படியாவது மிஸ்டர் ஜாங்க இம்ப்ரெஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க பார்த்தா அந்த வான் வர கையில ஏதோ ட்ரிங்க் கூட வந்துட்டு இருக்கா. இவ எதுக்கு இங்க வரான்னு பார்த்தா பின்னாடி அம்மா வராங்க. ஹலோ, என்ன மறந்துட்டியா, உன் கம்பெனியோட பிரசிடென்ட் நானு, சரியா, அதனால நான் தான் எல்லாத்தையும் டீல் பண்ண போறேன், ப்ராஜெக்ட் அப்ப நானும் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு அம்மா வந்து உட்காராங்க. பக்கத்துல போய் வான் உட்கார போக அசிஸ்டன்ட் பையன், தள்ளுங்க, இது என்னோட சீட்டு, நான் தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி வானை பிடிச்சி தள்ளி விட்டு அந்த இடத்துல போய் உட்காந்துக்கிறான். ஐயோ கடுப்பா இருக்குங்கிற மாதிரி அவ கையில ஏதோ ட்ரிங்க் வச்சுட்டு போய் உட்காந்துட்டா. அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜாங் அங்க வராரு. அவர் வந்து டேபிள் பார்த்துட்டு அவருக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. என்னது, ஒரு மேனஸ் கூட இல்லாம இருக்கீங்க, எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டீங்களா, டேபிள் மேனஸ் தெரியாதவங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கடுப்பா கத்துறாரு. அதை பார்த்துட்டு அங்க இருந்து வான் வரா. எனக்கு தெரியும் இதை பத்தி, உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ட்ரிங்க் கொண்டு வந்திருக்கேன், இது ரொம்ப காஸ்ட்லி, குடிச்சு பாருங்கன்னு சொல்ல, இல்ல இது எனக்கு செட் ஆகாது, நான் கிளம்புறேன், எனக்கு இந்த டீலிங் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டக்குன்னு எந்திரிக்கிறாரு. யாருக்கும் ஒண்ணும் புரியல, எல்லாரும் முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீ இந்த பக்கம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் அந்த பக்கம் போய் அந்த வான் உட்காந்துட்டா. சாரி, அந்த பொண்ணு தெரியாம பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேசலான்னு வராங்க ஆன்ட்டி. அதுக்குள்ள அங்க இருந்து கிளம்புறாரு அந்த ஜாங். அந்த டைம்னு பார்த்து ஹீரோயின் கையில இது பவுலோட ஓடி வரா. இவ என்ன பண்றா அப்படின்னு சொல்லி பார்க்க டக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷை கொண்டு வந்து அங்க வைக்கிறா. என்னது அப்படின்னு சொல்லி அவர் பார்க்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நான் ஸ்பெஷலா எடுத்துட்டு வந்திருக்கேன், நீங்க ஷூ ஃபேமிலி சேர்ந்தவங்க, சோ நீங்க அந்த ஊர்ல அதிகமா இந்த மாதிரி டிஷ் எல்லாம் ரெடி பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல, சாப்பிட்டுட்டு வாவ் அதே டேஸ்ட் நான் ப்ரிப்பேர் பண்ண டேஸ்ட்லயே இருக்கு அப்படின்னு சொல்லி ஷாக்கா இருக்கு அவருக்கு. எனக்கு இந்த டிஷ் தான் ரொம்ப
ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, உங்களுக்காக ஸ்பெஷலா நான் தான் ரெடி பண்ண சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து நிக்கிறான். ரொம்ப நல்லா இருக்குப்பா, எனக்கு கொஞ்சம் பவுல்ல கொடுமா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் அது பவுல்ல ஊத்தி கொடுக்குறா. அதை குடிச்சு பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், ஒரு சின்ன ரோட் சைட் சாப்பிட்டா வச்சிருந்தேன், இப்ப நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடுறாரு. எனக்கு தெரியும் உங்களுக்கு பிடிக்கும்னு தான் நான் பார்த்து பார்த்து பண்ணேன், இதெல்லாம் பண்ண சொன்னது எங்க சார் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்ல, இது யாருன்னு சொல்லி கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லி ஏதோ பேசலான்னு வரான் ஹீரோ. ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள அப்படியே பேச்ச மாத்திட்டா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க கூட கொலாபரேட் பண்ண நான் ரெடியா இருக்கேன், பிசினஸ் டீலிங் ஓகே பண்ணிக்கலாம்னு சொல்ல, அங்க இருக்க வானுக்கு தான் கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் அப்படி தலையாடிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் அம்மா கிட்ட ஹீரோ பேசுறான். அம்மா இப்ப புரியுதா அவளை நான் எதுக்கு சூஸ் பண்ணேன்னு, அவ எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருப்பாமா, உங்களுக்கு புரியாது, எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ணுவான்னு சொல்ல, ஏண்டா 5 வருஷமா உன்னை பாத்துக்கிட்டா, உனக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா, சாப்பாடு எடுத்து கொடுத்தா, இதுக்காகலாம் அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்றீ, இது நியாயமானு சொல்ல, அது மட்டும் இல்லம்மா 5 வருஷமா என்ன ஒருத்தி ஹேண்டில் பண்ண பழகிட்டா, சோ கண்டிப்பா அவ என்னை விட்டுட்டு போக மாட்டான்னு எனக்கு தோணுது, இதுக்கு பேர் தான் லவ் அப்படின்னு சொல்லி அவன் ஓவரா பேசுறான். ஏன்டா கொஞ்சம் ஓவரா தாண்டா பண்ற நீ, எனக்கு என்னமோ இப்ப நீ ஓகே சொல்றதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவியோன்னு தோணுதுன்னு அம்மா சொல்றாங்க. இல்லம்மா நான் ஃபீல் பண்ண மாட்டேன், இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே நான் ஃபீல் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவ என் பக்கத்துல இருக்கிறது, எப்பயுமே அவ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்ல, உண்மையை உனக்கு அவளை பிடிச்சிருக்கா, எதனால பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அம்மா அது உங்ககிட்ட சொன்னா புரியாது, நான் சொல்றதை கேளுடா, ஜஸ்ட் அவ ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல, சோ இதுக்கப்புறம் நீ யோசிச்சா எதுவுமே யோசிக்க மாட்டேன், அவ என் கூடயே தான் இருக்க போறா, என்னோட ஒய்ஃபா இருக்க போறா, எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அம்மா தான் ஒரு பக்கம் ஃபீல் பண்றாங்க. எதுக்கிட்ட சிரிக்கிறேன்னு சொல்லி கேட்க, இது இப்ப வந்தது கிடையாதுமா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி என் மனசுல தோணுது, நான் தப்பு பண்ணிட்டேன், தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு சொல்லி பேசவே மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பிளாஷ்பேக். சின்ன வயசுல நம்ம ஹீரோ வீட்டுல சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருப்பான். அந்த டைம் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் குட்டி பாப்பாவா வந்திருப்பா. என்ன என் வீட்டுல சண்டையா, பசிக்குதா, சாப்பிடவே இல்லையா, இது சாப்பிடுறியா இந்தா அப்படின்னு சொல்லி பொட்டேட்டோ கொடுப்பா. எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லுவான். யார்கிட்டயும் எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல, இங்க பாரு நம்மளுக்கு பசி வந்தா நம்ம சாப்பிடலாம், தப்பில்ல, யாரும் உன்னை ஏமாத்த மாட்டாங்க, சீட் பண்ண மாட்டாங்க, எனக்காக இது ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, அதுக்கப்புறம் அதை சாப்பிடுறான். 2 பேரும் ஹாப்பியா இருந்திருப்பாங்க. சோ அந்த ஹீரோக்கு ஞாபகம் வருது, அது அவளை அந்த சின்ன வயசுல பார்த்தேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவளை நேர்ல பாப்பேன்னு எதிர்பார்க்கல, என் கண்ணு முன்னாடி வந்தா, அவதான் அந்த பொண்ணுன்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவகிட்ட பேசணும்னு நினைச்சேன், பட் அவகிட்ட என்னால இதை சொல்ல முடியல, அதுக்கான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவன் கூட இருந்தப்ப சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியல, ஃபைனலி நான் சொல்லலாம்னு நினைக்கும் போது அவ என்னை விட்டு போயிட்டா, இப்பயும் சொல்றேன் அவளுக்காக நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, சரிடா என்னமோ பண்ணு, இப்ப எப்படி போயிட்டு இருக்குங்க ரிலேஷன்ஷிப்னு சொல்ல, அதை ஏமா கேக்குற, இன்னும் அவ எனக்கு ஓகே சொல்லவே இல்லை, அட பாவி மனுஷா, அவ இன்னும் ஓகே சொல்லவே இல்லையா, இன்னும் அவளை கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கியா நீ, ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றான். நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், பாத்துடா கடைசியில இப்படியே போயிடாதுன்னு சொல்ல, ஆமா அதெல்லாம் இல்ல, அவளை நான் கரெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சிரிக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக, அங்க அந்த வான் வந்திருக்கா, கூட யாரும் ஒருத்தன் பிளைண்ட் டேட்டுங்கிற பேர்ல அவளை வந்து தடவுன்னு தடவிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஹீரோயினுக்கு செம காமெடியா இருக்கு. சாரி நீ என் டைப்பே கிடையாது, எனக்கு கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அந்த பக்கம் ஓடி போயிட்டா வான். ஹீரோயின் அங்க வர, வான் கத்துறா, என்ன கோ என்ன வேணாம் ரிஜெக்ட் பண்ணிட்டா, நான் வேற யாரு கூட டேட் போறேன்னு பாத்துட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்ல, ஹலோ நான் கேஷுவலா தான் வந்தேன், திடீர்னு தான் உன்னை மீட் பண்ணேன்னு சொல்ல, இப்ப என்ன உனக்கு, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா, கோ என்ன ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என் ஃபேமிலியில வேற டேட் அரேஞ்ச் பண்றாங்க, இப்படி வேற டேட்டுன்னு சொல்றாங்க, என் ஃபேமிலி அதுக்கு சொல்றது காரணம் என்ன தெரியுமா, நான் அழகா இருக்கே, எல்லா லாங்குவேஜ் தெரியும், எல்லாமே பண்ணுவேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க அனுப்பிட்டாங்க, ஆனா எனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்ல, உன்கிட்ட நான் ஒண்ணு சொல்லவா, நீ அழகா இருக்கதான் அவங்க சொல்றாங்கிறதுக்காக நீ எதுக்கு இதை சூஸ் பண்ற, உன்னோட லைஃபை பாத்துக்க உன்னால முடியும், கண்டிப்பா நீ உன் சொந்த கால்ல நிக்க முடியும், உனக்கான லவ் உனக்கான லைஃப் எதுன்னு அப்ப சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா நான் ஷூ ஃபேமிலி இருந்து வெளியே வந்தா எனக்கு என்னது கிடைக்குமா அப்படின்னு சொல்ல, என்ன கிடைக்கும், உன்னோட லைஃப் நிம்மதி கிடைக்கும், அதை ட்ரை பண்ணி பாரு சரியான்னு சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் இல்லை நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லி பேசலான்னு வர, அதுக்குள்ள இந்த ஆளு பார்த்தா பிளைண்ட் எடுக்க வந்தவன் போட்டோ எடுத்து அனுப்புறான். நீ சொல்றது கரெக்ட் தான், என்னோட லைஃபை பார்க்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு அவ்வளவு வரா. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் எனக்கு புரியுது இத்தனை நாள் நான் எவ்வளவு லூஸா இருந்திருக்கேன்னு, இங்க பாத்தியா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் பண்ணும்போது எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்கன்னு, எனக்கு ஹாப்பியா இருக்கு, இனிமேல் நான் நானா இருக்க போறேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அந்த பிளைண்ட் எடு பையன் வரான். வந்த உடனே போய் இந்த குண்டு பிள்ளை கூட உட்காந்து பேசிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லி கேட்க, என்ன தைரியம் தான் என் சிஸ்டரை பத்தி இப்படி பேசுவ, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டா, என் ஃபேமிலி இருக்கவங்க எல்லாம் என்ன நான் சொல்றது கேளுன்னு சொல்லியே வளர்த்தாங்க, ஆனா இவ மட்டும்தான் என்னோட லைஃப்ல எனக்கு என்ன வேணும்னு சொன்னா, என்ன சொந்த காலில் நிக்க முடியும்னு சொல்லி ஊக்கப்படுத்தினா, எனக்கு இவதான் இம்பார்ட்டன்ட், சோ இதுக்கப்புறம் இவ சொல்லதான் நான் கேட்க போறேன், எனக்கு நிலா வேணா உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது போடான்னு சொல்ல, போய் ரோட் சைட்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்க, ஷூ ஃபேமிலில இருந்து வெளியே வந்தா உன் கையில ஒண்ணுமே இருக்காது, இவ்வளவு மாதிரி நீ இங்கதான் உட்கார்ந்து இருக்கணும், சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்ல, கோவத்துல அவ அடிச்சுப்பட்டா, இதுக்கப்புறம் ஏதாவது பண்ண அவ்வளவுதான்
பாருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவன் அடிக்க போக டக்குன்னு ஹீரோயின் லைவ் ஆன் பண்ணிட்டா. பாத்தியா, இது எல்லாருக்கும் போட்டு காட்டுறேன்னு சொல்ல, அந்த ஆளு பயந்து போய் ஓடி போயிட்டான் பாரு. நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்றாங்க. என்னோட லைஃப்க்கு அர்த்தத்தை நீ தான் கொடுத்த, இதுக்கப்புறம் நான் உன் கூட தான் இருக்க போறேன், நம்ம 2 பேரும் நம்ம லைஃப வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வான் ரொம்ப ஹாப்பியா பேசுறா. ஹீரோயினுக்கும் ஹாப்பி ஆயிடுச்சு. 2 பேரும் ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே மட்டை ஆயிட்டாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோவா அசிஸ்டன்ட் வராங்க. ஐயோ, இந்த வான் வேற சும்மாவே இருக்க மாட்டா, அவளை கூட்டு போய் வீட்டுல டிராப் பண்றா போடா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் கூட்டிட்டு போறான். போயிட்டு வரேன் பாய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரா. ஹீரோவை பார்த்தனே டக்குன்னு ஹீரோட கையை பிடிக்கிறா. கையை விடு அப்படின்னு சொல்லி ஹீரோ தட்டி விட, இங்க பாருங்க பிரதரின்லா, என்னோட சிஸ்டரை பத்திரமா பாத்துக்கணும், அவ பாவம் தெரியுமா, அவ ரொம்ப நல்லவன்னு சொல்ல, உடனே ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற, பிரதர் இன்லாவா? ஆமா டேய், இது என் சிஸ்டர் இல்லடா, பார்த்து பத்திரமா கூட்டு போடா, சரியா, பத்திரமா கூட்டிட்டு போகணும் என்ன. ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோக்கு. இங்க பார்த்தா ஹீரோயின் அப்படி டம்முன்னு கீழே விழுந்துட்டு இருக்கா. ஐயோ அம்மாங்கிற மாதிரி பக்கத்துல போக, நீ எதுக்கு இங்க வந்த, என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல கை வச்சுட்டு ஹீரோயின் அவ பாட்டுக்கு வளர்றா. முதல்ல வா, உன்னை தூக்கிட்டு போறேன்னு சொல்லி தூக்க ட்ரை பண்றான். சுத்தமா முடியல. ஐயோ என்னால தூக்க முடியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க, அங்க இருந்து தள்ளிட்டு போற ஒரு மிஷின் எடுத்துட்டு வருது ஒரு அம்மா. இந்தாங்க, இந்த வண்டியில வேணா போட்டு தள்ளிட்டு போங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் உட்கார வச்சு அப்படியே ஹீரோ தள்ளிட்டு போறான். செக்ரட்டரி லீன், நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, பார்த்தா உனக்கு பாவமா இல்லையான்னு சொல்ல, நான் என்ன பண்றது, நான் ட்ரிங்க் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவ பாட்டுக்கு வளர்றா. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்துல போக, அவ்வளவு க்ளோஸா பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹீரோயினுக்கு. உண்மையாவே நீ ரொம்ப நல்லவன் தான், அழகா இருக்க, ஆனா முட்டாளா இருக்க, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. என்ன ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் டைம் என்னை இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஹீரோக்கு. சரி ஓகே, நீ என்ன பண்ற, என்ன பேசுற? ஒன்னும் இல்ல இப்பதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு, உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்து கேட்க, ஃபீலிங்ஸா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியா, சீக்கிரம் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ, நீ ஓவரா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு டக்குனு ஹீரோயின் எந்திரிக்கிறா. அவளை பிடிக்கலான்னு ட்ரை பண்ணா, அங்க சின்னதா மரக்கட்டை மாதிரி ஒண்ணு இருக்கு, அதுல ஏறி அவன் நிக்கிறா. நின்னுட்டு அவ பாட்டுக்கு கீழே விழுக போறா. ஏய் விழுந்துராதன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல போக, அப்படியே தோல்ல கை போட்டுட்டு ஹீரோ ஒரு செகண்ட் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு பேசு. ஐயோ அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ட்ரிங்க் பண்ணதான் என்னோட அழகு உனக்கு தெரியுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படியே ஹாப்பியா இருக்குது அவனுக்கு. ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கும்போது கீழே விழுக போறா. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு ஹீரோவோட முகம் போர்க் மாதிரி இருக்குது. அந்த போர்க் அப்படியே கடிச்சா எப்படி இருக்கும், டேஸ்டா இருக்கும், நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு டக்குனு கிஸ் பண்ணிட்டா. அடி பாவி, ஃபர்ஸ்ட் கிஸ் திருடிட்டாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஹீரோக்கு. அதுக்கப்புறம் காலையில தான் காட்டுறாங்க. மார்னிங் எந்திரிக்கும் போது ஹீரோயினுக்கு அப்படியே ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. நேத்து என்ன நடந்ததுன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா. சோ ட்ரிங்க் பண்ணது ஹீரோ வந்து கூட்டிட்டு போன வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. போர்க்கு சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல், யாரோ எனக்கு போர்க் வாங்கி கொடுத்துருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. கிஸ் பண்ணதெல்லாம் மேடம்க்கு சுத்தமா ஞாபகமே இல்ல. அதுக்கப்புறம் காலையில ஹீரோ வந்து கதவை தட்டுறான். கையில ஹேங் ஓவர் சூப்போட வரா. அதை பார்த்துட்டு, எதுக்கு சார் வந்தீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள வரான். நைட்டு நல்லா தூங்குனியா, உனக்காக ஹேங் ஓவர் சூப் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்ல, அப்பதான் ஞாபகம் வருது. சாரி சார், நேத்து நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்களா, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, ஹெல்ப் பண்ணனா, நேத்து நைட்டு நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இல்ல சார், ட்ரிங்க் பண்ணனால எல்லாமே மறந்து போச்சு, எனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. அடி பாவி, என்னோட ஃபர்ஸ்ட் கீஸை திருடிட்டு இப்ப நம்ம இப்படி சொல்றாளேங்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், எனக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு, என்னை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டது நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவ பாட்டுக்கு பேசுறா. இருந்தாலும் ஹீரோக்கு செம்ம கடுப்பா இருக்கு. நான் சொல்ல வரது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளேங்கிற மாதிரி கடுப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்க, நான் என்னை எப்படி கூப்பிடலாம்னு நீ நினைக்கிறியோ அப்படிலாம் கூப்பிடலாம், நான் வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, பேபின்னு கூப்பிட போறா அப்படின்னு சொல்லி ஆசையா பாத்துட்டே இருக்கான் பக்கத்துல போய். இதுக்கப்புறம் உங்களை நான் செக்ரட்டரின்னு கூப்பிட்டா, ஏன்னா நான் தான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட், நீங்க என்னோட பார்ட்னர், ஓகேவா அப்படின்னு சொல்ல, அடி பாவி, என்னடி இவ இப்படி பேசுறாங்கிற மாதிரி கடுப்பா இருக்குது. தலையில கை வச்சுட்டு அப்படியே ஹீரோ உட்காந்துட்டான். உண்மையாவே உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல சார், எதுவுமே ஞாபகம் இல்ல, நேத்து நான் நிறைய குடிச்சேன் ஒத்துக்கிறேன், ஆனா சுத்தமா ஞாபகம் இல்ல சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன சேவ் பண்ணதுக்குன்னு சொல்ல ஹீரோக்கு கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன்கிட்ட வந்து புலம்பிட்டு இருக்கான். எதுவுமே ஞாபகம் இல்ல, போருக்கு சாப்பிட்டேங்கிற என்ன பார்த்து, ஐயோ அப்படின்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்க. அப்ப நேத்து நைட்டு 2 பேருக்கு இடையில எதுவுமே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறான். ஏன்டா நீ வேற கடுப்பாக்குற, பேசாம இருடா, எனக்கே ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்ல, பேசாம ஒண்ணு பண்ணுங்க, டைரக்டா போய் ப்ரப்போஸ் பண்ணிடுங்க, ஈஸியா இருக்கும்னு சொல்லி அசிஸ்டன்ட் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு அந்த நைட்ல கிளம்பி வரான். அங்க பார்த்தா ரோட்ல யாரோ ஒருத்தருக்கு டை கட்டிட்டு இருக்கா ஹீரோயின். அதை பார்த்துட்டு அசிஸ்டன்ட் பையன் ஹீரோ பார்க்க கூடாதுங்கிறதுக்காக அப்படியே ஹக் பண்ற மாதிரி பக்கத்துல போறான். போடா அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டு திரும்பி பார்க்க, இங்க ஹீரோயின் யாருக்கும் டை கட்ட ஓடி வரான் வேகமா. தள்ளுடா அப்படின்னு. என்ன தைரியம் தான் இவகிட்ட பேசுவேன், யாரா நீ, என்ன சொல்லு யாரு அப்படின்னு சொல்ல, நான் வந்து அப்படின்னு சொல்ல, அது என்னோட பிரதர்னு ஹீரோயின் சொல்றா. பிரதரா, என்ன கசின் பிரதரா, என்ன பிரதர், சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கடுப்பா கத்துறா. ஏன்னா அவங்க ஊர்ல பிரதர்னா லவ் பண்ணவங்களை கூட கூப்பிடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் தான் புரியுது அவன் ரியல் பிரதர்.
ஹீரோயின் சொல்றா, அது என்னோட அண்ணன்னு. அண்ணனா? ஆமா, என்னோட அண்ணன்னு சொல்ல, ஐயையோ! இது தெரியாம போயிடுச்சேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்பயும் போல ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து டீல் பேசிட்டு இருக்காங்க. என் தங்கச்சி உன்ன பத்தி தான் சொல்லுவா. அந்த லூசு எக்ஸ் பாஸ் நீதானான்னு சொல்ல, ஆமாங்கிற மாரி ஹீரோ சொல்றான். அண்ணா வாய மூடிட்டு இருந்தா, ஏன்னா இப்படிலாம் சொல்றேங்கிற மாரி ஹீரோயின் பாக்குறா. என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணும்போதெல்லாம் பிஸியா இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன், சாப்பிட்டு இருக்கேன், சாப்பாடு வைக்கிறேன், இப்படியே சொல்லிட்டு இருக்கா. உன்னாலதான் இதெல்லாம்னு சொல்ல, நான் ஒத்துக்கிறேன். 5 வருஷமா அவளை நான் கஷ்டப்படுத்தினேன். பட் இப்ப அப்படி இல்ல. இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். லவ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு பேர் தான் லவ்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்பதான் புரியுது. என்னது லவ்வா அப்படிங்கிற மாதிரி அவ பாத்துட்டு இருக்கா. அண்ணனுக்கு அதுக்கு மேல டென்ஷனா இருக்கு. நான் என் மனசுல இருக்கிறது இப்பதான் சொல்ல போறேன். நான் அவளை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன். அவ கூடயே இருக்குன்னு ஆசைப்படுறேன். உனக்கு ஓகேவான்னு சொல்லி ஹீரோயினை பார்க்க ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கு. அப்படியே வாயை திறந்து பாத்துக்கிட்டே இருக்கா. எதுவுமே பேச முடியல. அண்ணன் கிட்ட கேட்க அண்ணனும் எந்த பதிலும் சொல்லல. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொன்னா எனக்கு இப்பவே ஓகேன்னு ஹீரோ சொல்ல அண்ணன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டா. அடுத்து தூங்கினாலும் தூக்கமே வர மாட்டேங்குது. ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. இதுக்கு பேருதான் லவ்னு சொன்னது. பக்கத்துல வந்தா ஹார்ட் பீட் வருது. மலையில கொடை பிடிச்சு கூட்டிட்டு வந்தது. ஹீரோயினுக்காக சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தது. ஒரு ஒரு டைம் விழுந்து விழுந்து கவனிச்சது. அது எல்லாமே ஞாபகம் வருது. 2 பேரோட மூமெண்ட் எல்லாமே ஹீரோனோட கண்ணு முன்னாடி வர்ற மாதிரி இருக்கு. அப்ப இதுக்கு பேருதான் லவ்வா? அப்ப நானும் அவனை லவ் பண்றேனா? நம்மளும் போய் காலையில அவங்க கிட்ட நம்ம லவ்வ சொல்லிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவ திங்க் பண்றா. அடுத்த நாள் மார்னிங் ஆபீஸ்க்கு வரா ஹீரோ பாக்கலான்னு. அங்க வந்து பார்த்தா ஹீரோட ஆபீஸ்ல இருக்க எல்லாருமே ஹீரோயினை பார்த்துட்டு வா சூப்பர் சூப்பர் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல. என்ன எல்லாரும் என்கிட்ட இப்படி பேசுறாங்கன்னு சொல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிருப்பால, அந்த பொண்ணு கூட வந்து பேசுறா. நீ பேசுனதை நான் தப்பாவே எடுத்துக்கல விடுன்னு சொல்ல அதுக்கப்புறம் எல்லாரும் கண்டினியூவா பேசிட்டே இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னதான் நடக்குதுன்னு புலம்பிட்டு வர அசிஸ்டன்ட் பையன் வரா. சூப்பர் சூப்பர் நீங்க பண்ணதெல்லாம் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ காட்டுறான். அதாவது 2 பேரும் கிஸ் பண்ணாங்கல்ல, அதை பார்த்து அப்படியே இன்டர்நெட் ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. ஐயோ இது எப்ப நடக்குதுங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்காக சார் வெயிட் பண்ணாரு போங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்கலான்னு வரா. அவ என்ன பேசுறதுன்னு புரியாம சைலண்டா வந்து நிக்கிறா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்பவாவது என் மனசுல இருக்கிறது நான் உன்கிட்ட டைரக்டா சொல்றேன். இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னோட வாழ்க்கை நீதான். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. சோ எனக்கான டைட்டில் நீ எனக்கு கொடுப்பியான்னு சொல்ல நான் இன்னைக்கு வந்தது உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதான். என் மனசுல நீங்க இருக்கீங்கன்னு சொல்லதான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்லிட்டா. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுன்னு சொல்ல ஓபன் பண்ணி பார்த்தா லவ் அக்ரிமெண்ட். சைன் பண்ணி கொடுன்னு சொல்லி ஹீரோ காட்ட அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு செம காமெடியா இருக்கு. இதுக்கெல்லாமா அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுவேங்கிற மாதிரி பாக்குறா. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னோட லைஃப்ல நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட. இப்ப செக்ரட்டரியா இல்ல, லைஃப் ஃபுல்லா என் கூடயே இருக்க போற ஒரு ஆளா கிடைச்சிருக்க. எனக்கு ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீல் அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே இழுத்து ஹீரோ ஹக் பண்ணிட்டான். ஹக் பண்ண அடுத்த செகண்ட் ஹீரோன்னு சொல்றா, போன டைம் நான் ட்ரிங்க் பண்ணிட்டு உனக்கு கிஸ் பண்ணனால என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல கவலைப்படாத இப்ப கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கியூட்டா கிஸ் பண்றான். ரொம்ப அழகான அப்படியே ஹாப்பி மூமெண்ட் 2 பேருக்கு இடையில. சோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண நம்ம ஹீரோ ஒரு மேகசின் பார்த்துட்டு இருக்கான். யாரோ ஒருத்தர் கூட ஹீரோயின் போட்டோ பாக்குறான். அதை பார்த்துட்டு செம கடுப்பாயிடுச்சு. ஒரு இன்டர்வியூக்கு அரேஞ்ச் பண்ணு. யாரு கூட இன்னொருத்தர் போட்டோல இருக்கானா, நான் தான் போட்டோ எடுக்கணும், அது கவர் ஃபுல்லா வரணும், எல்லாரும் அதை பார்க்கணும்னு சொல்லி எதோ அரேஞ்ச் பண்றான். அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் கிட்ட எப்பயும் போல நம்ம ஹீரோ, நான் ஏற்கனவே அழகுக்கு அழகுபடுத்துறா, இன்னும் இதாயிரும், நீங்க லைட்டா டச்சப் பண்ணா போதும், நான் ரொம்ப அழகா இருப்பேன்னு சொல்லி ஓவரா பேசுறான். மேக்கப் ஆர்டிஸ்ட்கே செம கடுப்பா இருக்கு. ஐயோ இவன் தொல்லை தாங்கலன்னு. ஹீரோயினும் வரா. என்ன ஓவரா பண்ற மாதிரி இருக்கு? நான் பண்றதை பார்த்தா உனக்கு சைல்டிஷா இருக்கா? சைல்டிஷ் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி நீங்க கவர் போட்டோல வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கும் நிம்மதியா இருக்கு பாஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி போக, உண்மையாவே இது உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹேண்ட்ஸமா இருக்கீங்க மிஸ்டர் கு. நீங்க எப்பயுமே பெரிய பையன் ஆயிட்டீங்கன்னு சொல்லி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு அங்கிருந்து ஹீரோயின் சிரிச்சுட்டே போக ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கவர் போட்டோல ஹீரோ ஆசைப்பட்டபடி ஹீரோவும் வந்திருக்காங்க. அதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல, நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சு, எவ்வளவு கியூட்டா இருக்கல்ல, எனக்கு நிம்மதியா இருக்கு, இதைதான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா அதை பாக்குறான். சார் நீங்க இப்ப என்னதான் சார் பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்னு கேட்டா, இந்த உலகத்துக்கு ஃபுல்லா சொல்ல போறேன் என்னோட ஒய்ஃப் அவதான். சோ அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன மீட்டிங். 1 இயர் ஆயிடுச்சு இப்ப ஹீரோயினுக்கு. அதாவது 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப இந்த பிசினஸ் ரன் ஆகி செம்மையா போயிட்டு இருக்கு. சோ என்னோட லைஃப்ல ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சிருச்சு. இப்போ உங்க எல்லாரும் முன்னாடி என்னோட மனசுல இருக்கிறத என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொல்ல போறேன். சோ இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபா என்னோட லைஃபா என் கூடவே வர போறது அவ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் அப்படி இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின்
அப்படியே ஹக் பண்ணிட்டு என் கூட எப்பயுமே நீ இருப்பியா, என்னை விட்டு போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். இதுல சைன் பண்ணி கொடுத்துரு, இது நம்ம பிசினஸ்க்கு மட்டும் இல்ல நம்ம மேரேஜுக்கான அக்ரிமெண்ட்னு சொல்ல, அட பாவி மறுபடியும் அக்ரிமெண்டா, சரி கொடு, நான் ஓகே உன்னோட பார்ட்னரா லைஃப் ஃபுல்லா உன் கூட இருக்கேன், எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் சைன் பண்ணி கொடுத்துட்டா. ஹீரோக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின்காக குக் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்குறான். இது நீயே குக் பண்ணுதா? ஆமா நான் பழகிட்டேன், சூப்பரா குக் பண்றேன், சாப்பிட்டு பாருன்னு சொல்ல அதை சாப்பிட்டும் பாக்குறான். ரொம்ப நல்லா இருக்கு. ஹீரோயின் கூட சொல்றா, பரவாயில்லையே ரொம்ப கியூட்டா சூப்பரா சமைக்கிறீங்கன்னு." ஹீரோவும் சாப்பிட்றான். ஆமா இல்ல இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேக்கெட்ல ஒரு ரிங் வச்சிருப்பான். இத கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க, திடீர்னு பார்த்தா தலை சுத்துற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்கும். எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எனக்கும் அப்படித்தான் இருக்கு, யாரோ என்ன சுத்தி விடுற மாதிரி இருக்கு, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கையில இந்த பாக்ஸ் எடுக்கிறான். ஆனா கண் எதுவுமே தெரியல. அப்படியே சீலிங் எல்லாம் சுத்துது, வீடெல்லாம் சுத்துது, ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு எல்லாமே சுத்துதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் மயங்கிட்டாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கு. இங்க பாரு பீகாக்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோவும் போறான். அப்புறம் பார்த்தா இவங்க வேற ஒரு உலகத்துக்குள்ள வந்திருக்காங்க. அதாவது 90ஸ்க்கு முன்னாடி இருக்கும்ல அந்த காலகட்டத்துக்குள்ள வந்திருக்காங்க. ரெண்டு பேரோட காஸ்டியூம் கூட அப்படியே தான் இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஜாலியா அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த உலகத்துல இவங்க மட்டும்தான் இருக்காங்க. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்றான். ப்ரப்போஸ் பண்ண ரிங் இல்ல, நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ. உனக்கு இது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, சின்ன வயசுல ஒரு டைம் நீ எனக்காக இது கொடுத்த, நான் இதை உங்ககிட்ட கொடுக்கணும்னு 5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கோ, லைஃப்ல நீ என் கூடயே இருப்பியா, நீ எனக்கு கொடுத்த அந்த சந்தோஷத்தை மறுபடியும் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பியா ஹக் பண்ணிக்க, அங்க இருந்து மத்த எல்லாரும் வராங்க. அந்த வான் அசிஸ்டன்ட் எல்லாரும் வர ஹாப்பியா எல்லாரும் டான்ஸ் பண்ண, ஹீரோயினுக்கும் ஃபைனலி ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துட்டாங்க. ரொம்ப கியூட்டான ஜாலியான மூவி. இந்த மூவி ஃபுல்லாவே நான் சிரிச்சுட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. தேவையில்லாத சீனு, அதாவது தேவையில்லாம ஒரு பொண்ணு இடையில வந்து சண்டை போறது அதெல்லாம் எதுவுமே இல்லை. வான் கேரக்டர் கூட ரொம்ப டீசென்டான ஒரு கேரக்டரா ஜாலியா கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம ஹைப்பும் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.